வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போது இந்த முறையிலேருந்து நான் சொல்லும்போது 2 பகுதிகளாக சொல்கிறேன். அதாவது முதல்ல 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், 15ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அடுத்த பகுதி. இது ஒரே எபிசோடில் தான் சொல்கிறேன். இதில் எதுக்காக அப்படி பிரித்து சொல்கிறேன்னா, சில முக்கிய நிகழ்வுகள் பார்த்தோன்னா சூரியன் எப்போவுமே 15ஆம் தேதியோ 16ஆம் தேதியோ உங்களுக்கு அடுத்த ராசிக்கு மாறுவார். அப்போ மாதம் மாறுகிறது, தமிழ் மாதம் மாறுகிறது. அப்போ பலன்கள் நிறையா வித்தியாசப்படுறது. அப்போ நான் இந்த பலன்களை ஒரே மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு அது புரியாது. அதனால தான் நான் முதல்ல கொஞ்சம் விளக்கமாக தெரியணுங்கிறதுக்காக தான் 1 முதல் 15 வரை முதல் பாட்டும், 15லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அடுத்த பாட்டுமா நீங்கள் நினச்சிக்கலாம். மேஷ ராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முக்கியமாக உங்கள் ராசிநாதனான செவ்வாய் தொடர்ந்து 2ஆம் வீட்டில் தான் இருக்கார், குருவோடு சேர்ந்து இருக்கார். இது எதற்கெல்லாம் நல்லது? பேச்சு திறமை நன்னா இருக்கும், எதையுமே பட்டவர்த்தனமாக பேசிவிடுவீர்கள், பேசும்போது நல்ல ஒரு பொருள்படும்படி பேசக்கூடிய தன்மையை சொல்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். 2வது தன விருத்திக்கு ரொம்ப நல்ல நாள், நல்ல பீரியடு இந்த முதல் 15 நாட்கள். ஏன்னா 15 மட்டும் இல்லை, 30 நாட்களுமே நல்ல பீரியடாக தான் வரும். என்ன காரணம்? குரு செவ்வாய் மாற்றமே இல்லை. இந்த மாதம் முழுக்க 2ஆம் வீட்டில் தான் அவங்க இருக்கார். அதே போல் சுக்கிரன், புதன், இவர்கள் இருவரும் 5ஆம் வீட்டில் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் இருக்கும்போது குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. வீட்டில் ஒரு மனசில் ஒரு நல்ல ரம்மியமான நல்ல உணர்வுகள் இருக்கும், மனம் சந்தோஷமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் தொழிலில் அபிவிருத்தியை தருவார், சிறப்பான ஒரு செயல்பாடு உங்கள்கிட்டேருந்து வெளிப்படும். ஸோ இதெல்லாம் இந்த பிளானட்டரி மூமெண்ட்ஸில் உங்களுக்கு வருது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் கேது இருக்கார். இப்போ 6ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னா, வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் கொஞ்சம் கேஸ் பிடிக்கிறதும்பாங்க, இல்லை கொஞ்சம் அசிடிட்டி இருக்கும்பாங்க. அந்த தொந்தரவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு மருத்துவருடைய ஆலோசனை பெறுவதால், ஏன்னா குரு பார்க்குறார் அந்த இடத்த, மருத்துவருடைய ஆலோசனை பெறுவதால் என்ன நடக்கலாம்? அதோடைய தன்மையில் உங்களுக்கு கூட குறைய நல்லது இருக்கும். ஆனால் அந்த திரும்ப அதை விட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கு போகிற மாதிரி இடத்துக்கு போகிற மாதிரி திரும்ப திரும்ப அது ரீஅக்கரன்ஸ் இருக்கும். இது எது வரைக்கும் இருக்கும்னா கேது பயிற்சியார் வரைக்கும் இருக்கும். கேது எப்போ பயிற்சியாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் தான் கேது பயிற்சியாருது 2025. ஸோ அது வரைக்கும் அந்த தொடர்ந்து ஏதாவது தொல்லைகளை கொடுத்துட்ருப்பார். அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வயிறு சம்மந்தம், அதாவது சாப்பிடக்கூடிய உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கு. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சனி 11ஆம் வீட்டில் இருப்பதை விட சிறப்புகள் எதுவுமே இல்லை. அப்போது சனி தொடர்ந்து 11ஆம் வீட்டில் தானே இருக்கார். அதில் வக்கரகதி அதெல்லாம் சொல்லுவோம், எதுவும் பிரச்சனை இல்லை. 11ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையை தான் செய்யும், லாபத்தை தான் தரும். அப்போ 11ல் சனி இருக்கிறதால உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைந்த லாபமெல்லாம் உங்களுக்கு நிறையா வரும். அதே நேரத்தில் சனி பார்க்கக்கூடியது முக்கியமாக சுக்கிரனையும் புதனையும் சனி பார்த்து கொண்டு இருப்பதால் 5ஆம் வீடு, குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. அவங்க படிக்கிறாங்களா, சரியாக இருக்காங்களாங்கிறதுல கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. இது மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போகிறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு அக்கறை. எப்படி இருக்காவா, ஒழுங்காக போகிறானா வரானா அதெல்லாம் பார்த்துங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய சில ப்ரமோஷன்ஸாக இருக்கலாம், சில நன்மைகளாக இருக்கலாம், உடனடியாக நடக்காது, கொஞ்சம் தாமதப்படும். இன்றைக்கி வர வேண்டியது ஒரு 10 நாள் கழிச்சு வரும். இந்த மாதிரி சில தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி செல்வ விருத்தியை தருகிறார். இதே நேரத்தில் ஒரு லேண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும்போது அதற்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுனால் என்ன, கொஞ்சம் பரபரப்பு இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதல் பகுதியில், அதாவது 1ஆம் தேதியில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி இருக்குது.
இப்போது 15ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது 17ஆம் தேதி அன்னைக்கு இதான் இந்த வாட்டி சூரியன் மாறுறார். ஆகஸ்ட் 17 மாதப்பிறப்பு. இந்த மாதப்பிறப்பில் என்ன ஆகுதுன்னா 5ஆம் இடத்துக்கு சூரியன் வருகிறார். இது ரொம்ப நல்லதானா ரொம்ப நல்லது. புகழ் கிடைக்கும், தாமதப்பட்ட விஷயங்கள்லாம் இனி நடக்க தொடங்கும், பெருமைகள் உயரும், நன்மைகள் பெருகும், இதெல்லாம் ஏற்படுறது இந்த சூரியன் வர்றதுனால. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் தொடர்ந்து குருவும் செவ்வாயும் இருப்பது நிச்சயமாக நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், கேஷ் ஃப்ளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். வேலை அதாவது 10ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அப்போ தொழிலில் நல்ல பேர் இருக்கும். அப்போ தொழிலில் வர வேண்டிய ப்ரமோஷனோ உயர்வோ அதுவும் வருது, தொழிலில் நல்ல பேர் இருக்குது. சப்போஸ் நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, பெரிய தொல்லையாக இருக்காங்க அப்படின்னா அடுத்த வேலை தேட முடியும். அடுத்த வேலை தேடுறதுக்கு உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நடப்பதற்காக ரொம்ப சௌக்கியமான காலம் இது. உங்களுடைய அடுத்த ஜாப் மாறுறதுக்கான ஒரு வேலையை தொடங்கினீங்கன்னா மேபி ஒரு 30 days 60 days நெக்ஸ்ட் ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகும். பெட்டர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ அதனால் அதையும் செய்யலாம். ஆனால் இருக்கிற இடத்துல நம்ம சௌக்கியமாக இருக்கும்போது அதை விட்டறியது ரொம்ப தப்பு. நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழல்கள் இருக்கும்போது அதற்கான ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கலாம். ஏன்னா 5ஆம் இடத்தில் சூரியன், 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். ரொம்ப நல்ல விஷயம். திருமணம் போன்ற விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றிகரமாக முடியும், சக்ஸஸ் ஏற்படும், தனவரவு திருப்திகரமாக இருக்கும். இப்போது இந்த ஒரு சூழலில் புதன் வக்கரகதியில் ஆரம்பிப்பார். ஒரு 20 தேதிக்கு அப்புறம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 27 28 தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா புதன் கடகராசிக்குள்ளேயே வந்துடுவார். அப்போது புதனை பொறுத்த வரைக்கும் யார் 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உடையவர். 5இல் இருப்பது சிறப்பு தான். ஆனால் 4இல் போனதுனால எந்த ஒரு கெடுபலனும் உங்களுக்கு கிடையாது, நல்ல பலன்களை தான் கொடுப்பார். இதில் குறிப்பாக இந்த ஒரு வக்கரகதியில் வரும்போது படிக்கக்கூடிய மாணவர்கள் சில எதிர்பார்ப்புகளோடு இருப்பீங்க. அப்போது எனக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதோ ஒரு 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 விஷயம் முடியும் அப்படின்னு நினச்சா அது கிட்டத்தட்ட 1ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த மாதம்தான் அது நடக்கும். கொஞ்சம் எல்லாம் கிடப்பில் போட்ட மாதிரி இருக்கும் இந்த ஒரு 15 days. ஏற்கனவே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். நீட் எக்ஸாம்ன்றோம், அதில் இதுன்றோம், அப்போ மெடிக்கல், அப்போ நிறைய பாவம் நீங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அது ஒரு 10 நாள் தள்ளி போகலாம். அதற்கான சூழல்கள் இருக்குது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்மைகள் தான் செய்வாங்க. அதற்கு பிறகு இந்த 5ஆம் பார்வையாக இவர் பார்க்குறது அந்த கேது 6ஆம் வீடு. அப்போது உடல் நல கோளாறு, ஏதாவது ஒரு பிரச்சனை, வயிற்றில் பிரச்சனை, ஓரளவுக்கு மெடிசன்னால் நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். நெடுநாளாக பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். எப்போவுமே குரு பார்த்தா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, உங்களுக்கு நல்ல யோசனை கிடைக்காதா டாக்டர், அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஏன்னா குரு வழிகாட்டி. ஸோ குரு பார்க்குறாரு நீங்கள் எல்லாம் சரியாக போடுன்ட்டு போயிட்டு நம்ம மரத்தில் உட்காந்தா சரியாக போகாது. அதற்கான ஒரு வழி பிறக்கும்ன்றது அதில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் பகுதியில் பெரிய சேஞ்சஸ்னு எதுவும் இல்லை. ஒரே விஷயம் என்னென்னா இது மாறுறார். அதே நேரத்தில் சுக்கிரன் நகர்ந்து கன்னிராசிக்குள்ளே போயிடுறார். அது கிட்டத்தட்ட நீச்சஸ்தானமாக இருக்குது. அது 27 தேதி வாக்கில் வருது. நீச்சஸ்தானத்துக்கு போகிறார் சுக்கிரன். சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் போகும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். எஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்ஸ் இவெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஹெல்த்தை பார்த்துங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களை பொறுத்தவரை மிக மிக ஆதாயமான மாதம், முன்னேற்றமான மாதம், சிறப்புகள் கூட்டி தரக்கூடிய மாதம், திருமணம், கல்வி, இதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான மாதமாக தான் இருக்குது. நடக்கக்கூடிய பலன்கள் கொஞ்சம் கூட குறைய நடக்கும், அதாவது கொஞ்சம் டிலே, இதெல்லாம் தான் இருக்குது. ஆனால் நல்ல பலன்கள் நடப்பது என்னமோ உறுதியாக நம்பலாம். இது இந்த மாத பலன்களாக உங்களுக்கு வருகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும்.
சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.